பற்றி விட்டீங்க, டாஸ்மாக் பற்றி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு யங் டீம். செருப்புகள் ஜாக்கிரதை இந்த டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக என்ன கதை இருக்கும், செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு புது டேர்ம்ஸில் ஒரு டைட்டில் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு ஒரு ஆர்வம் தூண்டுது. யார் டைட்டில் சொன்னாங்கன்னு தெரில, அரவிந்த் சாரா டைரக்டராக தெரில, இல்லை கௌஷிக் சார் சொன்னாரா தெரில. பட் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பெரிய ஆர்வத்தை தோன்றுது இது. அப்புறம் வந்து சவுத் சீகட் இவர் கௌஷிக் சார் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம் ஜீல அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு மூவியை வந்து ஒரு சிக்ஸ் எபிசோட்ஸாக வந்து இது பண்ணலாம், மினியாரில் வியூ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொன்னார். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய ரைட்டர்ஸ்க்கு, நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த சீரீஸோட ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு சிங்காரவேலன், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப விஷனரி, அதே சமயம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கிரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர். நானும் அவரு சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, பட் நான் நிறைய பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த கண்டென்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுற ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக அவரோட அந்த பேஷனேட் அப்ரோச் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இது ஒரு டீம் இருக்குது, இதில் எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து என்ன சொல்றது, ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க எல்லாருமே. அது மாதிரி 5ஆம் வேதம்ல விவேக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர். ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு என்ன சொல்றது, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹியூமர் பார்ட் அழகாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதில் அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணன் சிங்கம்பள்ளி அண்ணன், ஆனால் நான் வந்து சொன்ன மாதிரி கடவுள் இருக்கான் குமார்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஒரு 20-25 நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக எல்லாம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவோம் அடிக்கடி. இப்பதான் பார்த்தேன், இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் பார்த்தேன். அண்ணன் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு. அண்ணன் பக்கத்துல வந்து உட்காரும்போது ஒரு பயம் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. வந்து கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்ம அண்ணன் தான் அவரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. இப்படி ஒரு இம்பாக்ட வந்து ஒரு படம் ஏற்படுத்திச்சு, ஒரு கேரக்டர் ஏற்படுத்திச்சு, ஒரு ஆக்டர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து அமையாது, அப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ணனுக்கு. ஆனா அது அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு. அவரோட லைஃப் டைம்ல ஒரு பெரிய படமா அது இருந்திருக்கு. அது அவ்வளோ அழகா வந்து அவர் பெருந்தன்மையா அதெல்லாம் இல்லை, டைரக்டர் தான் சொல்லுவாரு. ஆனா அது எனக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த டீம் எல்லாருக்கும், இதுல நடிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 25 நம்ம 5ஆம் வேதம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் செருப்புகள் ஜாக்கிரதையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, 5ஆம் வேதம் Z5 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அது அந்த டீமோட சேர்ந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க 5ஆம் வேதம்க்கு. எனிவே, இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை இது வந்து ஒரு புது முயற்சி. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 5ஆம் வேதம் மாதிரியோ இல்ல மற்ற வெப் சீரிஸ் மாதிரியோ எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். இந்த வெப் சீரிஸ்க்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் எடுத்தது. இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் படத்தை வந்து ஒரு சீரீஸ் ஃபார்மேட்ல கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான். அது ஒரு 6 எபிசோடா இருக்கலாம், இல்ல ஒரு 7 எபிசோடா இருக்கலாம். அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற இந்த வெப் சீரிஸ்ல இருந்து அந்த பயணம் வந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா, எங்களோட ரீஜனல் பேக்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ 99க்கு வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஓரியன்டெட் மூவி ஸ்டைல் வெப் ஒரிஜினல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லயும் இறங்குறோம். ஸோ நிறைய ஃபார்மேட்ஸா இப்போ வந்து வெப் சீரிஸ் உங்களுக்கு Z5 இருந்து வரப்போகுது. அதுல இதுவும் ஒரு ஃபார்மேட். ஸோ உங்களுக்கு ஒரு 45 நாள் இல்லை ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முயற்சிகள் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு விஷனாக இருக்கு. செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிப்பட்ட ஒரு முதல் ப்ராஜெக்ட் இது. ஒரு ரொம்ப ஆக்சுவலாக லைனாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான். அதை எப்படி காம்ப்ளெக்ஸாக பண்ணி நம்ம அதுலேருந்து ஹியூமர் கொண்டு வரலாம். ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். சில சமயம் அது கரெக்டாக லேண்ட் ஆகும், சில சமயம் கரெக்டாக லேண்ட் ஆகாது.
ஆனால் அது மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த 6 எபிசோட் Z5 வந்து பிளான் பண்ணி அதுக்கு வந்து மிஸ்டர் அரவிந்தன் வந்து எங்களுக்கு கதையை கொடுத்து அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் ராஜேஷ் சூசேராஜ். அவர் 5ஆம் வேதம்லேருந்தே இந்த பயணத்தில் எங்களோட இருக்காரு. ஸோ ராஜேஷ் சூசேராஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரவிந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மழை காலத்துல தைரியமா எடுத்து தயாரிச்சு இன்னைக்கு இதை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தின எங்க சிங்காரவேலன் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே இந்த மாதிரி ஒரு கதை டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிக்கணும் நீங்க தானே அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொன்ன எங்க சிங்கம்புலி அண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 5ஆம் வேதத்துல பாத்தீங்கன்னா மித்ரனா வந்து பல ரூபத்துல வந்து எல்லாரையும் மிரட்டி அசத்தி சிரிக்க வச்ச விவேக் ராஜகோபால் ஒரு நடிப்பு பேய்ங்க. அந்த ஆளு நிஜமாவே யங்ஸ்டர்ஸ்ல வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ நடிப்பு பேய் அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னா விவேக் ராஜகோபால் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹீ கேன் ஹோல்ட் சீன்ஸ் அப்படியே டைவர்ஷனே இல்லாம அவர் மேல அட்டென்ஷன் கொண்டு வந்துருவாரு. அமேசிங். நீங்க பெரிய லெவல்ல ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிரார்த்தனை. ஸோ விவேக் ராஜகோபால் தேங்க்யூ ஸோ மச். ஐராவை பத்தி சொல்லணும்னா அவங்களோட மொழி வேற, ஆனா தமிழை வந்து சும்மா அப்படி பிரமாதமா கரைச்சி குடிச்சு டப்பிங்கும் அவங்களே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்கா இருக்கிறவங்களே பாதி பேர் டப்பிங் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா அவங்களோட லாங்குவேஜ் வேற, அவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களோட எடிட்டர், எங்களோட சவுண்ட் டிசைனர் ஹரி, அப்கோர்ஸ் எங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் முத்து கணேஷ், அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும். எல் வைத்தியநாதன் சாரோட பசங்க அண்ட் அமேசிங் டேலண்ட். இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பேக் போனா இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கங்கா எங்களோட டிஓபி. இதுல இருக்கிற சேலஞ்சே பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட், லொகேஷன்ஸ் கம்மி. ஆனா அந்த லொகேஷன்ஸ் கம்மின்றது தெரியாத அளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் அவர் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றது வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தேங்க்யூ கங்கா சார். மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. சவால்ராம், மரியா, ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும். ஹுசைன் இஸ் அன் அமேசிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் பிளஸ் ஜேர்னலிஸ்ட் பிளஸ் ஆக்டர், சீரியல்ஸ், சினிமா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ள கணேஷ் சார் எல்லாமே நான் ஒவ்வொருத்தராக நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நான் வந்து தப்பா நினச்சிக்காதீங்க. இதில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும், முக்கியமாக வந்து கவுன்சிலர், அது ஏகாம்பரமா நடித்தவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடித்தார். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இதை நான் கிண்டலாவே சொல்லல. இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நடிக்கும் போது உடம்பு சரியில்லாமல் போய் குளிர் ஜுரம் வந்து இருந்தாலும் ஷார்ட்டுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாருன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் இண்டிவிஜுவலாக யார் பேரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். காமெடின்றது ஒரு டஃப்பான ஒரு ஜானர், இதை அட்டம் பண்ணுவோமே அப்படின்றது தான் ஒரு எண்ணம். வேற ஜானர்ஸ்ல Z5லேருந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை. மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட பேக் எல்லாமே 99 ருபீஸாக மாறி இருக்கு. கூடி சீக்கிரம் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வரப்போகுது. ஸோ Z5ல நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அட் திஸ் கைண்ட் ஆஃப் ரேட் உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. Z5ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். அண்ட் செருப்புகள் ஜாக்கிரதைக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். செருப்புகள் ஜாக்கிரதை. ஸோ Z5ல ஐலிக்கு அப்புறம் நான் அது பண்ணுறேன். பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த Z5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவேலன் சாருக்கு, SS குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டர் ராஜேஷ் சூசைராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எலிச்சூர் அரவிந்தன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு
அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழே எடுக்க சுழற்சி மேலே எடுக்க சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை. பார்த்துருங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிங்க, காரை கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களாம் அங்கே இருங்க, அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுங்க, பால் பாக்கெட் 7 வாங்கி வச்சுங்க, 14 வாங்கி வைக்காதீங்க, எல்லாம் ஒரு இடத்துல ஒரு 4 மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன், ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி C5ல ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லண்ணே, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன் 7 அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இருந்து அன்னைக்கு எழுச்சூர் அரவிந்தன் நம்ம ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டு இருங்கண்ணே வந்து 2 ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டாரு. இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன். ஒரு டைரக்டர் கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் இருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும். அவர் கூட ஏன் பேசணும், பேசவே வேண்டாம், அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எழில் சார்ட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோட மனநத்தி பறை, தேசிய ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர், நம்ம தயாரிப்பாளர் SS குரூப் சிங்கரவணன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா, டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம், அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்னே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருக்குது சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டவுடனே காலையில் 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாது. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலி ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள், முதல் நாளில் ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார், பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. தங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா, என்ன தங்கா ரெடியாக இருந்தேன், இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம், நீ அந்த விஷயத்தில் தோற்று போவ சத்தியமா என்னெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படின்னா. இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தால் ஒன்று தொட மாட்டான். சிகரெட்டை கூட பார்த்ததில்லை, சரக்கை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை, தூங்கவும் மாட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு 6 புரோட்டா, அது மாதிரி நான் அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேனு. அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது, நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. அடுத்து ஹீரோ அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. என்ன அப்பா பையன் யாரியா அப்படின்னு விவேக்க கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமா சொல்லியா இப்படியெல்லாம் என்ன கலரா புள்ள வரக்குவேன், என்ன கலரா இருக்கேன். பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசுல இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டுக்கிட்டேன், இன்னும் நிறையா இருக்கேன். ஒரு பிள்ளை லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு.
நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓவர்லாப்பு வளையூ செய்கலகலகலன்னு கவிதைகள் படிக்கிறது குழு தண்டல் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துன்னு நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துருந்துச்சு. என் கை கண்ணகரையே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடன வேண்டாம். நான் புரியுதுல அவளுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா? இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து சவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். ஆனால் சூப்பராக பண்ணார், நல்லா பண்ணீங்க. ஆமாம், நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார், சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்னைக்கு நைட் சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன் நான் கூட. ஏன்னா முதல்ல நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷனில். அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை எப்போ சொன்னேன், இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடுறாங்க. சீரியலில் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படின்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ என்ன அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் ஃபோட்டோவில் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா செல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடுங்கள. அப்படி வந்து உங்கள் ஃபோட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்னைக்கு காலையில் கூட C5ல சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு என்னோட வெப் சீரிஸ் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Z5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். Z5 கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் அ லாட். அதெல்லாம் தாண்டி டைரக்டர் சார், தேங்க்ஸ் அ லாட், பிகாஸ் அவர் ஓகே சொன்னாதானே. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். அதுல ஃபர்ஸ்ட் வருது என்னோட கோ-ஸ்டார் விவேக். ஓகே, ஸோ ஹி வாஸ் சோஃபார் இத்தனை வருஷம் நான் நடிச்சதுல ஐ திங்க் இவ்வளோ ஜாலியா இருந்தது இல்ல. இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம். மெயின்லி மை கோ-ஸ்டார், பிகாஸ் ஹி கெப்ட் மீ ஹாப்பி ஆல் த டைம். He was he's a very fun-filled and very funny person. He's very amazing, I must say. And சிங்கம் புலி சார், ஐ டோன்ட் திங்க் நான் அவங்கள பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. I'm very happy that I worked with him. அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்ல எல்லாம் I was like really happy, ரொம்ப ஜாலியா இருந்தது. And Manoj Anna, you're there? Yeah, he's the associate director. And ஆனா ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டைரக்டர்னு தெரியல. ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா, he was always busy all the time. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவரு இவ்வளோ இதுவா இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா later on I asked people who is he, then I came to know he's a associate director. But actually அவர் associate director மாதிரியே இல்லை, he was like a family member. So if I'm hungry, எனக்கு பசிச்சாலும், like if anything, I have any problem, I go to Manoj Anna. So he's a very sweet person. And when I come to Rajesh sir, enna solradhunu theriyala, one of the most creative directors I can say. ரொம்ப creative sense ஜாஸ்தி. And அந்த கொஞ்சம் கூட நான் director அப்படிங்கிற ஒரு திமிரு. I think he had worked in Bollywood, if I'm not wrong. Sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. So அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிரு இருக்கும் பாத்தியா, திமிரு, அந்த ஒரு கோவம், ஒரு ஆட்டிடியூட், ரஃபா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்ல. ஓகே, நானே சஜஷன் சொன்னாலும் லைக் யூனோ
new to this, but நானே suggestions சொன்னாலுமே ஏத்துக்கிற ஒரு person. So director sir is amazing. As a human, as a director, on the whole, he is amazing. Rajesh sir, so happy to have worked with you. And I want to say about all my co-stars. There is this lady, beautiful lady, Devika. Okay, Devika, please show yourself. She is one person எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. If I am low, அவங்க வந்து என்ன என்கரேஜ் பண்ணி எங்க போனாலும் she is one person who keeps encouraging everyone. There is Roslyn who always keeps making herself better. She's always grooming herself, and she's like, okay, நேத்தோட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணோம். So she's always correcting herself, improving herself. So I got to learn a lot. There's another lady director here, Manju. So yeah, so she's also, so everyone, men's patina, and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here, so I'm like, Manohar sir was a great support, and if I have missed someone, I'm really sorry. Also, I want to mention my cameraman sir, Ganga sir. Yenna vandittu over scene ku appo avarkitta poi ninniduven. I said, ma nalla irukku, don't worry, ma nalla irukku, don't worry, it's good. So அந்த ஒரு விஷயம் தான் okay, that made me do better every time. And who else have I missed? Nobody. And definitely நான் வந்துட்டு மியூசிக்கை பத்தி கேட்டேன் director sir ட்ட. அவர் சொன்னா வரும்போது பாருமான்னு சொல்லி. So today when I'm seeing it, trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you everyone. Thank you Z. Thank you Kaushik sir. Thank you everyone, press and all my friends who are present here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கௌஷிக் சார் ஆரம்பிச்ச மாதிரி 5ஆம் வேதம் ஒரு மேடை கிடைக்கல தேங்க் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ ரீச், அவ்வளோ ஒரு ஹிட், அது ஜீக்கு மட்டும் இல்லை, எங்களை எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. அது நீங்க எடுத்து சொல்லி ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்தனால தான். ஸோ அதே ஒரு கொண்டு போய் சேர்க்கறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் நீங்க பண்ணுவீங்கன்றத நான் நம்புறேன். நீங்க எழுதினால தான் நான் இப்போ இங்க நிக்கிறேன். மேலும் நான் நிக்கணும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய வணக்கங்களும் நன்றிகளும். சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஜீல கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. அண்ட் இது 3rd ப்ராஜெக்ட் எனக்கு. அண்ட் நம்பிக்கை, தட் இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியாவில் மட்டும் பேசுறது இல்லை, ஒவ்வொரு முறையும் எனக்கு கைட் பண்றதும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதும் சரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜு சார், he is not here, so thank you சிஜு சார் too. கௌஷிக் சார், thank you. And SS Group சிங்காபுரம் சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை, அந்த டைம்ல மழையெல்லாம் இருந்தது. ஸோ we are not very sure எப்போ இது முடிக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அதில் ஸ்ட்ராங்கா நின்று பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்ன பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு, நம்ம இவ்வளவு சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கல அப்படின்னு சார். மேலும் ஒர்க் பண்ணும், கூடி சீக்கிரமா ஒர்க் பண்ணுன்றது நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அண்ட் எங்க செட்லே ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் சிங்கப்புலி சார், அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேட்டைன்னா சேட்டை, அவ்வளோ ஒரு சேட்டை வாய்ப்பே இல்லை. such a lovely human. Sir, thank you so much sir. I love you so much. அந்த அவ்வளோ ஓப்பனா இருக்கிறனால தான் யார் வேணும் அவர்கிட்ட போய் பேசலாம், என்ன ஒரு சஜஷன் வேணும் சொல்லலாம். நான் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒன்று சொன்னா அதை யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. he will give that respect. And sir, thank you. I love you sir. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கங்கா சார், ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்னா அப்படி இருக்கணும். எவ்வளோ வருஷம் முன்னாடி அது டேரக்டர் சார் தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் கங்கா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எவ்வளோ சூழ்நிலைகள்ல நீங்க வந்து ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், டஃப் கண்டிஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு மென்டார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் இன் லைஃப். ஏன்னா ரைட்டரா இருக்கிற டைம்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்
ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்டிக் காமெடி பண்றதும். சார் சான்ஸே கிடையாது. அவரோட பிரெயின் வந்து 24/7 ஒர்க் பண்ண, நீங்க என்ன சொன்னாலும் அது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துகணேஷ் டீம், தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் எலிவேட்டட் as I also said, the whole இதை வந்து எலிவேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹீரோயின் மேடம், இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து படிப்பாளி பசங்க ஓகே, மற்ற இன்னும் ஒரு கும்பல் இருக்கும், நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இது எப்படி பண்ண போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா பண்ணி முடிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு டப்பிங் வராது, என்ன பண்ணு தெரியல. டப்பிங் ஒரே நாள்ல முடிச்சிட்டாங்களா? ஒரே நாள்ல இல்ல. ஸோ தேங்க்யூ, யூ ஹவ் பீன் அ வண்டர்ஃபுல் கோ-ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட். இதுல நடிச்சிருக்கும் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும், ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ல வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமா இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுல அத்தனை பேருமே நடிச்ச அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்க இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த ப்ராஜெக்ட் முக்கியமா நான் பண்ணதுக்கும் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காரணம், பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து 5ஆம் வேதம் பாத்தீங்களே, அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்க ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு 5ஆம் வேதம் முடிச்சதுக்கு அப்புறம். அப்போ நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போது நம்ம நினைப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் யார் என்ன பண்ண. ஒரு ஆர்டிஸ்ட்னா டைரக்டர் ஓகே, இன்னொரு கோ டைரக்டரோ அசோசியேட்டோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு கேட்போம், நெக்ஸ்ட் என்ன நீங்க பண்றீங்க, யாரா நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா, எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்றதுக்கு. அந்த பிச் பண்ணும்போது எப்பவுமே டைரக்டர்ஸ் கொஞ்சம் பயமா இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது எங்கடா இவன் சான்ஸ் கேட்டுற போறான் அப்படின்னு. சோ அந்த தயக்கம்லாம் இல்லாம எப்பவுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாரு. நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு, அதுல கொஞ்சம் வயசு அதிகம் இந்த ஆக்டருக்கு. நான் என்கிட்ட சொல்றது கொஞ்சம் தயங்கினாரு, பட் ஸ்டோரி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் சொன்னேன் சூப்பரா இருக்கு, இது போய் பிச் பண்ணுங்க டார்லிங். இதுல நீங்க நீங்க முதல்ல பண்ணுங்க, நம்ம ஒர்க் பண்ற ஒரு டைம் வரும், அப்ப நம்ம கண்டிப்பா பண்ணலாம். அவர் சொன்னார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா உங்களை கூப்பிடுவேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்ன கூப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி டார்லிங். ஏன்னா இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், எனக்கு தெரியும் ஹவு டஃப் இட் வாஸ் டு ஷூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். இன்னும் மேலும் மேலும் எக்ஸ்ட்ராடினரியான ப்ராஜெக்ட் நீங்க பண்ணணும், ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல். செருப்புகள் ஜாகிரதை. ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஒரு ஹோல் ஹார்ட்டடா தான் பண்றது. ஸோ இது ஒரு வெப் சீரிஸ், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு ஃபிலிம் அப்படிலாம் இல்லை. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். அட் சேம் டைம் நல்ல ரைட்டர்ஸ், நல்ல டீம் அமையணும். அந்த மாதிரி அமைஞ்சுக்கிட்டே வருது. ஐ ஹோப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஃபெதரா நான் பாக்குறேன். சப்போர்ட் பண்ணிட்டே போங்க. நான் என் சைட்ல இருந்து பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான 180% பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பிரஸ் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்வி முத்துகணேஷ். இந்த வெப் சீரிஸ் வந்து ZEE5 ஒரிஜினல்ஸ் வந்து எங்களுக்கு செகண்ட் ப்ராஜெக்டா நாங்க ஜாயின் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ZEE5 ஒரிஜினல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்களோட ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் செகண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் மதில் எங்களால் கலந்துக்க முடியல, இந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ராஜேஷ் சாரோட பொண்ணுன்னு எனக்கு ஆசை. ஆனா எனக்கு கிடைச்சிருக்க அடுத்த ஜெனரேஷன் ராஜேஷ் சார்ன்னு நினைக்கிறேன். காமெடியா வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணி அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் சிங்கம்புலி அண்ணன், ஆனா ஃப்ரேம்ல பார்த்தாலே வந்து மியூசிக் தரணும். உங்க ஆக்டிங்க்கு காமெடி மியூசிக் சூப்பரா. தேங்க்யூண்ணா, பயங்கரமா பண்ணிருந்தீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விவேக் ப்ரோ, சும்மா வந்து கௌஷிக் சார் சொன்ன மாதிரி ஃப்ரேம்ல வந்து அவரை பார்க்க ஆரம்பிச்சா அவர் மட்டுமே பார்த்துட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிங்கம்புலியான எப்படி ஒரு சைட்ல டிராவல் பண்றாரோ, இன்னொரு பக்கம் அவரும் வந்து இந்த ஸ்டோரியை வந்து எலிவேட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காரு. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பிரதர். அண்ட் ஐரா வந்து அவங்க ஸ்பெஷலா ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலுமே ஃபுல்லா அந்த காமெடி வந்து அந்த கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் அந்த டைமிங்ல நீங்க பண்ணது வந்து ரியலி கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாவுல இருக்க அந்த மொத்த குடும்பமும் அவங்க இல்லைன்னா இந்த படம் அடுத்த எலிவேஷனுக்கே போயிருக்காது. அண்ட் போலீஸ் அவங்களோட கேரக்டரும் சரி, இவங்க எல்லாரோட ஆக்டிங் வந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம என்ன வாசிச்சாலுமே எலிவேட் பண்றதுக்கு அவங்களும் ஒரு சப்போர்ட்.
இது எல்லாம் தாண்டி நிறுத்தினதுதான் எங்க அண்ணன் அரவிந்த் அண்ணன். உங்க வார்த்தைகள் வந்து அந்த குட்டி குட்டி பொடி பொடி காமெடி வந்து டைமிங்ல இன்னைக்கு கரண்டா வந்து நிறைய பேர் எழுதுறது இல்ல. ஆனா ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள ஒரு 4 பொடி காமெடி போடுறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. அது நீங்க எப்பயும் போல எல்லாத்துலயுமே பக்காவா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து பயங்கரமா ஆர்டிஸ்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எலிவேட் பண்ணிட்டாங்க. பேப்பர்ல இருக்க ஒர்க்கை வந்து கேப்சர் பண்ணது கேமராமேன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஃபர்ஸ்ட் ஒர்க் மாதிரியே இல்ல பிரதர். இது பயங்கரமா இருக்கு. அண்ட் எடிட்டரோட கட்டு வந்து பயங்கரமா நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ராஜேஷ் சார், உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சேர்ந்திருக்கோம். ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் எல்லாருமே இது ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு இது சப்போர்ட் வந்து எங்களோட மிக்சிங் இன்ஜினியர் டோனி ப்ரோ பயங்கரமா மிக்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட், ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிற ப்ராடக்ட். நாங்கள் எல்லாருமே கருவியா சேர்ந்து டப்பிங்கு, எஸ்எஃப்எக்ஸ், மியூசிக்கு எல்லாம் வந்தாலுமே அதை எங்க மியூசிக் ஏற்றணும், எங்க டைலாக்ஸ் வைக்கணும் எல்லாம் மிக்சிங் பண்ணி பயங்கரமா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு தேங்க் ZEE5 ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கௌஷிக் சார், thank you so much for this opportunity. And Singarvalan sir for this opportunity. Thank you. வந்திருக்க பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி சமூக ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். செருப்புகள் ஜாக்கிரதை வந்து எங்களோட 2வது OTT தயாரிப்பு. இதுக்கு முன்னாடி மதில்னு ஒரு OTT தயாரிப்பு ZEE5ல தயாரிச்சிருக்கோம். அதாவது வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த ZEE5 நிறுவனத்தின் திரு கௌஷிக் சார் அவர்களுக்கும் சுஜு பிரபாகரன் சார் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஆன போது எங்களுக்கு முதல்ல தோணுன யார் இதை நடிக்கிறது அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ஒரே சாய்ஸ் வந்து சிங்கம்புலியானன் தான். அவர்கிட்ட இந்த கதையை சொன்னோன்னே அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ராஜேஷ். அவர் வந்து பெரிய உழைப்பு போட்டிருக்காரு, கடினமான உழைப்பாளி அவர். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். தேங்க்யூ ராஜேஷ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை DOP கங்காதரன். அப்புறம் வந்து என்ன சொல்றது, ராஜேஷ்க்கு ஈக்குவலான ஒரு வேலையை பார்த்துட்டாரு. விஷுவல்ஸ்லாம் எக்ஸலண்டா வந்திருக்கு. தேங்க்யூ கங்கா. அப்புறம் எங்களோட ரைட்டர் எழுச்சூர் அரவிந்தன் சார், நல்ல அருமையான கதை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விவேக் ராஜகோபால், ஐரா and the entire artist of சிறப்புகள் ஜாக்கிரதை for supporting us. அதுக்கப்புறம் வந்து என்னோட மியூசிக் டைரக்டர் செல்வி கணேஷ், எங்களோட 2வது படம் முதல் படம். அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து சிறப்புகள் ஜாக்கிரதை. இந்த ஹியூமர் கண்டென்ட் ஒரு லெவல் எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ முத்துவன் கணேஷ், தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து என்னோட எடிட்டர்ஸ், என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் துரைசாமி, இவங்க எல்லாரோட ஒத்துழைப்புல தான் இது வந்து இவ்வளவு சீக்கிரமா எங்களால் தயாரிக்க முடிஞ்சது. திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, எங்களுக்கு முதல்ல எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி திருப்பி இந்த ப்ராஜெக்டும் நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணி தரணும். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகையாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் சொல்லணும்னா கௌஷிக் சார் தான். அவர் ஆக்சுவலி எனக்கு 5ஆம் வேதம் மூலியமாக தான் எனக்கு பழக்கம். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம். பட் அந்த வேலையில் வந்து யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவர் தான் அவர். வெரி குட் ஹார்ட்டட். அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்றது. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார். அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அது மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்பேன். கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஜஸ்ட் சும்மா வராது. அவர் இத்தனை வருஷமா அவர் சினி ஃபீல்டில் சினிமாக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள், எத்தனையோ மேடை நாடகங்கள், அதுக்கப்புறம் நாடகம், சினிமா, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்துட்டு இருக்காரு. இப்போ ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல மாட்டேன்றது தெரியும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார். என்ன அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு ஆசிரியராகவும் அவர் எனக்கு வந்து இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திங் வந்து இதே ஜி5ல இவருக்கு ஃபைசல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன். தேங்க்யூ ஃபைசல். வாங்க வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா மேம், அவங்க தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது, அப்புறம் பப்ளிசிட்டி நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க ஒரு பார்ட். அவங்க ப்ளீஸ் மேம். நெக்ஸ்ட் சிஜு சார் இங்கே இல்லை, பட் வந்து சிஜு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கௌஷிக் சார் சொன்ன உடனே அவருமே வந்து ஓகே சொல்றதுன்றது பெரிய விஷயமா இருந்தது ஒரு டிபெண்டன்ட்ன்றதுக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து என்னன்னா, நாங்கள் 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம் கௌஷிக் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, நீங்கள் போய் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் இந்த கதைக்கு முன்னாடி பல மாசமா வந்து நானும் சிங்காரவேலன் சார் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டே இருப்போம். அப்போ சிங்காரவேலன் சார் வந்து கௌஷிக் சார் கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜேஷ் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிங்காரவேலன் சார் வந்து பயங்கர ஒரு நல்ல குட் பர்சன், ப்ரொடியூசரை தாண்டி நல்ல மனிதர் அவர். அப்போ திடீர்னு ஒரு நாள் எழுச்சூர் அரவிந்த் சார் ஒரு லைன் சொல்ல, கௌஷிக் சார் வந்து எனக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கால் பண்ணி ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகே ஆயிடுச்சு, நீங்க தான் டைரக்டர் ஓகேவான்னு கேட்டார். ஓகேவான்னு சொல்லி கேட்கலாமா நம்ம கிட்ட? சார் என்ன சார் ஓகே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இம்மிடியட்டா சொன்னாரு, நம்ம சிங்காரவேல் சார் தான் வந்து ப்ரொடியூசர், இம்மிடியட்டா பேசுங்க அப்படின்னாரு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லயே வந்து அரேஞ்ச் ஆச்சு, டக்குன்னு. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் கௌஷிக் சாரும், அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண சிங்காரவேலும் சாரும் தான். ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சிங்கமொழி அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கதை சொல்றதுக்காக போறோம். கதை அப்போ வந்து எழுச்சூர் அரவிந்த் சார் வந்தாரு. போயிட்டு கதை சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு, அண்ணன் நீங்க தான் பண்ணணும் அதெல்லாம் பேசிட்டு வந்துட்டோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்தாரு, எடுக்கிறதெல்லாம் பார்த்தாரு. சரி ஓகே தேடிடுவாங்க போலன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து போக வந்து, அதாவது நான் சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, சிங்கமொழி சார் வந்து டாமினேட் பண்ணுவாரு இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவரு. அப்புறம் இந்த மாதிரி சொல்ற, அதாவது என்கிட்ட காதுக்கு வராத சில பேர் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து ரொம்ப அதாவது என்ன கண்டென்ட் எதுக்காக பண்ணிட்டு இருக்காரோ அதுக்காகவே மெனக்கார ஒரு ஆள் அவரு. அதே மாதிரி அந்த டீமும் சரி யாருமே வந்து பொருட்படுத்தாம அது ரொம்ப சூப்பரா பண்ற ஒரு ஆள். தேங்க்யூ சார். நீங்க உங்க கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஐரா அகர்வால், நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பேன், வெளில ஷார்ட் வேற ஏதாவது எடுத்துட்டு இருக்கும்போது ஐரா வருவாங்க வந்து, சார் எனக்கு ஏதாவது ஷார்ட் இருக்கா சார்? இல்லம்மா நீ பைத்தியமா நீ உள்ள சுத்திட்டு இருக்கா, இப்போ ஷார்ட் இல்லாமா? ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பா. நான் ஷார்ட் நின்றுட்டு இருப்பேன். அப்போ அவங்க பாட்டுன்னு போயிட்டு உள்ள போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலி வந்து நாங்க வெளில மழை வந்துருமா அது வந்துருமா சொல்லிட்டு நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதுல வேற ப்ரொடியூசர் வேற, ஐயோ மழை வந்துடும் என்ன ஆயிடுச்சா இல்ல பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ப்ரொடியூசரும். பட் நாங்க வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்துருக்காங்க. அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது, ரீல்ஸ் யோவான்னு தனி ஷூட் பண்ணிட்டு இருக்கு அது பின்னாடி. ஸோ ஒரு ஃப்ராடு ஃபேமிலியா வந்து இந்த கதையில பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பொன்மாறன், அவர் வந்து ஆக்சுவலி ஒரு டெட் பாடியா நடிக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது ஒரு நடிகர்களுக்கு தெரியும், எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இந்த கதை ஃபுல்லா வந்து காலையில வருவாரு, வந்து அப்படியே எல்லாத்தையும் ரெடி ஆயிட்டு தலையில ஒரு கட்டு போட்டுக்கிட்டு கையில கட்டிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவாரு. அவர் ஒரு கண்ணாடி வேற கொடுத்துருவோம், அந்த கண்ணாடியை வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன், அது எதுவும் தெரியாது, உள்ள ஸ்டிக்கர் வேற ஒட்டியிருப்போம், அதனால வெளில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பாவம். தேங்க்யூ சார். அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டார், லாஸ்ட் நாள் ஷூட் முடிஞ்ச உடனே, சார் என்ன சார் என்ன கடைசி வரைக்கும் பேசவே இல்லையா சார்? சார் கண்டிப்பா அடுத்த கதையில பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்லிங் விவேக் வந்து 5ஆம் வேதத்துல நான் ஒர்க் பண்ணும்போது, நான் ஒரு மிரண்ட ஒரு ஆக்டர், ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மர், அதாவது ஆக்டர்ன்றதை விட நல்ல பர்ஃபார்மர்.
ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவுடனே நான் ஃபோன் பண்ணேன், வார ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஒரு இதுவுமே பேசல, எந்த ஒரு அவருக்கும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதை பற்றியெல்லாம் நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. பட் அதை பற்றி எதுவுமே சொல்லிக்காம நான் வரேன் நாளைக்கு எப்போ அப்படின்னு தான் கேட்டாப்புல. ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் சபிதா ராய் மேடம், அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்மி போர்ஷன் தான், பட் நல்ல போர்ஷன், ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன். அவங்க கேட்ட உடனே அந்த டைம் வந்து ஆர்டிஸ்ட் இம்மிடியேட்டாக தேவைப்பட்டது. அப்போ டக்குன்னு வந்து அவங்களுக்கு சரி கேட்டு பார்ப்போம், சரி கேட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கங்கா கேமராமேன், கங்காவும் நானும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது கங்காவும் அசோசியேட் கேமராமேன் ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணிருக்கும் போது நான் சொன்னேன் கங்கா கிட்ட, மச்சி நான் ஆக்ஷன் கட் சொல்லும்போது நீ கேமராமேன்டான்னு பண்ணிட்டேன். அப்புறம் எம் ராஜேஷ் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எங்களை வந்து சிறப்பு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் முத்து கணேஷ் சார், அவங்க இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி எல்லா ஃபோன்லேயே தான் பேசிட்டு இருப்போம். இங்கேருந்து ரீல் போச்சுன்னா அவங்க மியூசிக் போட்டு அனுப்புவாங்க, சார் இது சார் இது சார் இது பண்ணிக்கலாம் சார் அது பண்ணிக்கலாம் சார். உடனே அது எந்த ஒரு இதுவுமே மூஞ்சி சுழிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இமிடியேட்டா சார் இதை பண்ணிடுறேன், எனக்கு டைம் மட்டும் முடிஞ்சு. ஆனால் அந்த டைம் தான் இல்லை. ஆனால் அந்த டைம்லையும் வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அப்புறம் எடிட்டர் வந்து இங்கே இல்லை, கேரளா ஷூட்காக போயிருக்காரு, வில் சி. ரொம்ப தேங்க்யூ வில் சி. தென் அதே மாதிரி ஹரியரன் சொல்லிட்டு சவுண்ட் டிசைனர். ஸோ ஹரியரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹரியரன் வர முடியல, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி மனோகர் சார் வந்து அவரும் வேற ஒரு பிஸியாக இருந்ததுனால வர முடியல. மனோகர் சார் மிகப்பெரிய பார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இதில். ரொம்ப தேங்க்யூ சார் மனோகர் சார். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஆல் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.